Wimbledon Cons 2024 ஜூன் 29 மற்றும் 30 தேதிகளில் சார் முத்த வெங்கட சுப்பராவ் கான்சர்ட் ஹால் சேப்படல் நடைபெற உள்ளது. டிக்கெட்ஸ்களை இலவசமாக பெற இந்த நம்பருக்கு உங்களுடைய பேர் மற்றும் இமெயில் ஐடியை வாட்ஸ்அப் பண்ணுங்க. சேர்ந்து நகை கடையில கைவரிசைய காட்டிட்டு வந்த காதல் ஜோடி. இதுதான் இவங்களுடைய கப்புள் கோல்ஸ் போலன்னு போலீசாரே மிரண்டு போயிருக்காங்க. கணவனும் மனைவியும் சேர்ந்து நகை கடைகள்ல நகைகளை திருடிட்டு வந்த சம்பவம் கன்னியாகுமரி மாவட்டத்துல பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. மனைவிக்காக கணவனே திருட்டு செயல்ல ஈடுபட்டதா சொல்லப்படுது. இப்படி ஒரு காதல் ஜோடியாடு போலீசாரே அதிர்ந்து போயிருக்காங்க. என்ன நடந்தது விரிவா இந்த வீடியோல பார்க்கலாம். கன்னியாகுமரி மாவட்டம் திருவட்டார் முளவிலை பூவன்கோடு பகுதியை சேர்ந்தவர் 50 வயதான பரமசிவன். இவரு பூவன்கோடு பகுதியில நகை கடையை நடத்திட்டு வராரு. கடந்த 10ஆம் தேதி மதியம் 2 மணி இருக்கக்கூடிய சூழல்ல இவருடைய நகை கடைக்கு ஒரு காதல் ஜோடி வந்ததா கூறப்படுது. அந்த காதல் ஜோடி மோதிரத்தை காட்ட சொல்லி பார்த்ததாகவும் அவங்க அதுக்கப்புறமா மோதிரம் வாங்காம அங்கிருந்து கிளம்பி போனதாகவும் கூறப்படுது. அதை தொடர்ந்துதான் இரவு நேரத்துல நகைகளை சரிபார்க்கும் போது 2 கிராம் அளவிலான 2 மோதிரங்கள் காணாம போயிருக்கிறத பார்த்து அதிர்ந்து போயிருந்திருக்காங்க. அதை தொடர்ந்து போலீஸ்ல இவங்க புகார் தெரிவிச்சிருந்திருக்காங்க. புகாரின் அடிப்படையில திருவட்டார் போலீஸ் கடைக்கு வந்து சிசிடிவி கேமராவை ஆய்வு செஞ்சிருந்திருக்காங்க. அதை தொடர்ந்து போலீசார் இந்த காதல் ஜோடிய தேடிட்டு வந்திருக்காங்க. இந்த நிலையில தான் 13ஆம் தேதி அன்னைக்கு சுவாமியார் மடம் பகுதியில போலீசார் வாகன சோதனையில ஈடுபட்டு இருக்கும்போது இந்த காதல் ஜோடி கையும் களவுமா போலீசார் கிட்ட சிக்கி இருந்திருக்காங்க. போலீசார் மேற்கொண்ட விசாரணையில அவங்க திருவிதாங்கோடு கேரளபுரத்தை சேர்ந்த 23 வயதான இர்ஷாத் மற்றும் 21 வயதான இர்ஃபானா அப்படின்றது தெரிய வந்திருக்கு. இர்ஷாத் பெயிண்டிங் வேலை செஞ்சுட்டு வரதாகவும் இவரு மது போதைக்கு அடிமையாகி இருக்கிறதாகவும் கூறப்படுது. கடந்த ஆண்டு இவருடைய மனைவியான இர்ஃபானாவை பேருந்து நிலையத்துல பார்த்து காதலிச்சு திருமணம் செஞ்சுக்கிட்டதா கூறப்படுது. அனிஷாவா இருந்தவங்க அதுக்கப்புறமா இர்ஃபானாவா மாறினதாகவும் கூறப்படுது. இர்ஃபானாவுக்கு எப்பயுமே கையில பணம் இருக்கணும் அப்படின்ற ஆசைன்னு சொல்லப்படக்கூடிய நிலையில அதுக்காக தான் காதல் ஜோடி ஜோடியா சேர்ந்து திருட்டு செயல்ல ஈடுபட்டு வந்திருக்காங்களாம். அதன்படிதான் இந்த நகைக்கடையில இவங்க 4 கிராம் அளவிலான 2 மோதிரங்களை திருடிட்டு வந்ததா கூறப்படுது. இதே போல கடந்த மே 24ஆம் தேதி அன்னைக்கு கருங்கல் பகுதியில ஒரு நகைக்கடையிலையும் இவங்க திருட்டு செயல்ல ஈடுபட்டதா கூறப்படுது. அதை தொடர்ந்து இந்த காதல் ஜோடிய போலீசார் கைது செஞ்சிருக்காங்க. இந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியும் பரபரப்பையும் ஏற்படுத்தியிருக்கு.